கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க, விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கவுண்டம்பாளையம் அடுத்துள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான கலை, அறிவியல், இலக்கிய மற்றும் விளையாட்டு போட்டிகளை நடத்தியது. இந்த போட்டிகளில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளுக்கான தொடக்க நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் செயலர் வாசுகி தலைமை தாங்கினார். போட்டிகளை பேச்சாளர் பிரியா செந்தில் மற்றும் தமிழக அறிவியல் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முகமது பாதுஷா ஆகியோர் துவக்கி வைத்தனர். கல்லூரியின் முதல்வர் சங்கீதா அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மாநகராட்சி, அரசு மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் இருந்து மொத்தம் 1264 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாணவர்களுக்கு இடையே அறிவியலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நோக்கில் பல்வேறு அறிவியல் சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. அறிவியல் கண்காட்சி, அறிவியல் வினாடி வினா, பேச்சு, விவாதம், கவிதை, அறிவியல், படம் வரைதல், கணினியின் மூலம் டிஜிட்டல் போஸ்டர் தயாரித்தல், மேலும் கலைத்திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் பாட்டு, தனி நடனம், குழு நடனம், வாலிபால் போன்ற விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றன. இந்த அறிவியல் கண்காட்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தும் மின்சார சுழற்சி மிதிவண்டி, பேச முடியாதவர்களின் செய்கை மொழி கையுறையை பயன்படுத்தி மனதில் தோன்றுவதை குரலாக ஒலிக்கச் செய்யும் அறிவியல் மாதிரி உள்ளிட்ட பல அறிவியல் மாதிரிகள் அனைவரையும் கவர்ந்தது. மேலும் ரங்கோலி போட்டியில் ஆற்றல் அழியாதது, சூழலின் சோகமும் நம்பிக்கையும், வடிவங்களின் உலகம், சுற்றுச்சூழல் நண்பர்கள், இயற்கையின் அற்புதம் என்ற தலைப்புகளில் மாணவர்கள் 33 குழுக்களாக 187 மாணவர்கள் தங்களது படைப்புகளை வழங்கி இருந்தனர். இறுதியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற 195 மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பரிசு தொகைகள், மெடல்கள், சுழற்கோப்பைகள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற 1264 மாணவர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் மற்றும் படிப்பு தொடர்பான பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் அரசு பள்ளி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை மணியகாரம்பாளையத்தைச் சேர்ந்த மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளும், மெட்ரிக் பள்ளிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை பிரசன்டேஷன் கான்வென்ட் மகளிர் மேல்நிலைப்பள்ளியினரும் பெற்றனர். இறுதியில் நிகழ்ச்சி அமைப்பாளர் பேராசிரியர் சரவணகுமார் நன்றி கூறினார். நன்றி.